4 இல்லை அது இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வந்துருப்பாங்க. இங்கே எடுக்கிறாங்க. டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஆனால் ஒரே டிக்கெட் தான் எல்லா இடத்துக்கும். மொத்தமே 4 தானே இங்கே? அந்த கோயிலுக்கு போகணுன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இதே டிக்கெட் யூஸ் பண்ணி இதே டிக்கெட் தான். எல்லா இடத்துலையும் டிக்கெட்டில் சீல் வச்சு கொடுத்துட்றாங்க. தேங்க்ஸ் தான். இதில் என்ன இருக்குது மேலே? லைட் ஹவுஸ் பாஸ் இது. உங்களுக்கு ரைட் சைடுனா லைட் ஹவுஸ் பெரிய லைட் ஹவுஸ் 10 ரூபா டிக்கெட்டு. மேலே வண்டி போனீங்கன்னா கிருஷ்ணா பட்டர் பால்ஸ் பெரிய அவ்வளோதான். நிறைய கோயில் இல்லை. 10 கோயிலுக்கு பார்த்துனே போகலாம். சரி ரைட் ஓகே. 10 கோவில் இருக்கான். அப்படியே பார்த்துட்டு போவோம். எல்லாமே இந்த மாதிரி கல் தான். கல்லில் அப்படி வந்து கோயில்களாகவும் சிற்பங்களாகவும் மாற்றிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இந்த வழியாக தான் போனோம். யார் கையில் நரம்பு ஏறி அப்பா எப்படி எடுத்துக்கானுங்க போடுறான் மேலே. ஒரு மலை மேலே எப்படி செதுக்கிருக்காங்க பாருங்க. வேற லெவலு. கூட்டம் லீவு நாளுன்றதுனால சரியான கூட்டம். ஃபாரினர்ஸ் வேறு நிறைய பேர் வந்திருக்காங்க. மேலே போனோம் அப்படின்னா சிலைகள் நிறைய இருக்கான். வாங்க வாங்க. பா லே அவுட்டை போட்டாங்க வருது. ஃபுல்லாக லே அவுட்டு. இது எல்லாமே உடைக்கிறது ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே உடைக்கிறது ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆணி அடிச்சுக்காங்க பாருங்க. இங்கே அடிச்சு காற்று சூப்பராக இருக்கா. கோபுரம் அப்படியே போகலாம். அழகாக இடிச்சுட்டாங்க. பிடிச்சிருக்காங்க. தண்ணி இருக்கா நிறைய இதை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. உடைக்க முடியல. கவனக்குறைவாக நடந்தீங்க வலிக்கு விட்டுச்சுன்னா அவ்வளோதான். கீழே தான் போகணும். செங்கலை வச்சு ஏதோ கட்டியிருக்காங்க பாருங்க. 2 லேயராக இங்கே ஏதோ இருந்திருக்கு. தூரத்தில் பாருங்கள் கடல் அருமையாக தெரியுது. தண்ணி ஓடுறதுக்கு இடம். இங்கேருந்து வர தண்ணி ஓடுறதுக்கு இடம். இது வழியாக தண்ணி. மேலே வாட்ச் கோபுரம் போகிற வழி. வாட்ச் டவர் அதுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. கீழே அங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். அங்கே வாங்கிக்கணும். ரவுண்ட் ரவுண்டாக இருக்குமா? இதோட ஹைட்டான டவர். அது சூப்பராக இருக்கும். ஏரியா சூப்பராக. அந்த அங்கே தெரியுது பாரு. அதுதான் கடல் கோயில் நினைக்கிறேன். அந்த தெரியுது பாரு. தெரியுதா? அதுதான் கடல் கோவில் போல். அப்படியே ஒன்றுன்னா போகும். ஃபுல்லாக அந்த கடற்கரை வில்லேஜ் அந்த மக்கள் எல்லாமே வந்துருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு இந்த மலையில் வந்து ஏதோ கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை இதை கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஏதோ ஆகி போச்சு போல. மேலெலாம் செதுக்கிருக்காங்க பாருடா கண்ணா. அங்கே பாரா டே மிஸ்டர் டிகேஆர். அதில் அந்த அங்கே மேலே பாரு. மற்ற கோபுரம் மாதிரி கூம்புலாம் செதுக்கிருக்காங்க பாரு. மேலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே சம்திங் ஏதோ நல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு. வார் போர் ஆர் வார். அங்கே கண்ணா அங்கே ஒன்று சீலமடைஞ்சு போயிருக்கு பாரு.
இதில் படி அடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அப்படிப்போ இது அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி இல்லை வழுக்கணும்னா அவ்வளோதான் போலேடா. அங்கே பாரு அங்கே தான் வெட்டிருக்கானுங்க பாரு, தெரியுதா? ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அங்கே ஒரு மண்டபம் அப்படியே கிடக்கு, பாதியாக இருக்குது பாரு. இங்கேயும் இருக்குது, தரமாக இருக்குங்க ஒவ்வொரு இடமும். பா அல்லு விடுதே அனுப்பி போயிடாதடா. பா எப்படி இருக்கு பாரு, அங்கேயே எதை வெட்டிருக்கானுங்க பாரு. ஏ இங்கிட்டு வா, வழுக்க போகிறான். இங்கே நிற்கிறதுக்கே ஒரு பாரு. ஆக்சுவலாக இந்த கோபுரத்துக்கு கீழே வந்தீங்கன்னா வழி இருக்குது வர்றதுக்கு. இங்கேயும் கட்டி வச்சுருக்கானுங்க. பா பயங்கரமாக இருக்குடா, சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒன் டே பொழுத போகிற நல்ல இடம். சரி வாங்க அடுத்தது போகலாம். அந்த வாட்ச் டவரு கீழே பார்த்தோன்னா அப்படியே இன்னொரு குடைவரை இது மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க இருக்கா, இங்கே சம்திங் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, வரலை. இப்போ இது உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வேணா இந்த வர சிம்மாசனம் மாதிரி ஒன்று இருக்குது பாரு, சிம்மாசனம். பெட்டோ சிம்மாசனமோ ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்கல்ல, நம்ம ஆள் நல்ல ரெஸ்ட் எடுக்காங்க. இதை பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெருமாள் படுத்திருக்காரா? இதுதான் அந்த வெள்ளை நீர கல்லாக இருக்குமோ? அப்படியே உள்ளே போவோம். பயங்கரமாக இருக்கும். க்யூரட்டாக செஞ்சுருக்கானுங்க. இங்கே நிறையா செதுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதோ இருக்குது. சில செதுக்கிறாங்க பாருங்க, பயங்கரமான ஆளாக இருப்பாங்க கூட இவங்க. சம்திங் இந்த மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. உள்ள ஃபுல்லாக வாவல் அடைஞ்சிருக்கும் போல, வவால்கள். இருக்கு பெருமாள் படுத்துருக்கிற மாதிரி. பில்லரில் சூப்பராக அசோகாசனம். அப்படி மேலே கஷ்டமாலாம் இருக்காது, போத்தான் செய்யலாம். ஆனால் மேலே போய் என்ன அங்கே ஒன்றும் இருக்காது. இந்த அவன் கேட்டது அங்கே உட்காருக்கானுங்க பேர் பசங்க, அந்த அதுக்கு போக முடியுமான்னு கேட்டான். அங்கே போய் பசங்க உட்காந்துருக்கானு பேர். யாருக்குடா? ஸோ இது வந்து ஒரு வாட்ச் டவர், 10 ரூபா டிக்கெட்டு. 10 ரூபா கொடுத்தீங்கன்னா போய் பார்க்கலாம். மேலே கூட்டம், சரியான கூட்டம் நிற்கிது. இங்கேயும் வழி இருக்கு. கண்ணா போலாமா?
மேலே போய் பார்த்தோன்னா 10 ரூபா. மேலே ஒன்றும் இருக்காது. அங்கே ஏறிட்டானுங்க பாரு பசங்க, நீ கேட்டது. அப்படியே வாட்ச் டவர் கீழே போனோம் அப்படின்னா வலிக்கிடும் போலையே. கடைசி வரைக்கும் ஏதோ போகுது, அதான் எக்ஸிட் சொல்லு உங்களுக்கு. இதான் மழை டைமில் வந்தால் வலிக்கு தான் வரணும். எப்படி இருந்த பாரு, எப்படி மாற்றிருக்கானுங்க பாடுறா. வேறு லெவல் கிளம்பு, டேலண்டாக இருந்துருப்பாங்க போல். இப்படி போனால் ராஜகோபுரம், ஆனால் இப்படி ஒன்று இருக்குது. கோனேரி பள்ளத்தொட்டிக்கு வடகிழக்கு 2 கற்குகை கோயில்கள். அப்படியே இப்படி போவோம் வா. இங்கிட்ட ஏதோ கோயில் இருக்கான், காடு மாதிரி போகுது, ஆனால் ஏதோ 2 கோயில் இருக்குன்ட்ருக்காங்க. போய் பார்த்துருவோம். எல்லாம் அங்கிட்ட வந்து ஒன்று கடிச்சிட்டு போகிறாங்க, ஆனால் அந்த போர்டில் கற்குகை கோயில் 2 இருக்குன்ட்ருக்கு. ஏய், ஆனால் கற்குகை கோயில் இருக்குன்னு போட்டிருக்காங்கடா. கற்குகை கோவிலாம் இங்கே பாரு, இங்கே மேலே போகிறதுக்கு கல் வெட்டிருக்கானுங்க பாரு. தெரியல, அந்த வெட்டிருக்கானுங்க பாரு, தெரியுதா? படிக்கட்டு வெட்டிருக்கானுங்க பாரு. கவர் என்னடா இது? கற்குகை கோவில் நாங்கள் போய்கிட்டே இருக்கு. வாங்க வாங்க, இருக்கு சித்ராங்க. ஆப்பா, இந்த கோபுரத்துக்கு கீழே வந்தோம் அப்படின்னா அங்கே கோயில் இருக்குன்னு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் கோயிலையும் காணும், ஒன்றத்தையும் காணும். டேய், எல்லா இடத்துலையும் வெட்டி வச்சிருக்காங்கடா. என்னடா வரலையா? அது எல்லா இடத்துலையும் வெட்டி வச்சிருக்காங்கடா. எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்துருக்கானுங்க. ஏதோ வாரோ போகிறோ சம்டைம் வந்து எல்லாருக்கும் முடிவு எடுக்கிறது. வாரு போர் 2 ஒன்று தானடா. டேய், நீ சொன்னியா தொட்டி? இதுதானடா சொன்னா, இதில் ஏதோ கட்டி வச்சிருக்காங்கன்ட்டு. எங்கடா இருக்குது கற்குகை கோயில்? போர்டு மட்டும்தான் இருக்குது, கற்குகை கோவிலை காணோம். நம்ம அங்கே தான் நின்று பார்த்தோம் இல்லை, அதில் பார்த்தோம், அந்த கல் மேலே நின்று பார்த்தோம், இதில் இந்த இதை பார்த்தோம். இது இங்கேருந்து பார்த்தா இது தெரிஞ்சுது. இங்கே எங்கே கற்குகை கோவில் இருக்கு? ஆனால் போர்டு வச்சுருக்காங்களே. இது வந்து அந்த பாறையை வெட்டி எடுத்துருக்காங்க, உடச்சி எடுத்துருக்காங்க. உளி வச்சு அடிக்க மாட்டாங்கடா, கட்டையை சொருகி வச்சுட்டு தண்ணி ஊற்றுவாங்க. டெய்லி தண்ணி ஊற்றுனாங்கன்னா கட்டை விரிய என்ன ஆகும்? இங்கே ஒரு கீரி பிள்ளையா அத்தை மங்கூஸ், அது தெரியுதா? அந்த சின்ன கல் உடஞ்சிரும், அதனால் அது அந்த ஆமாம் அந்த மாதிரிலாம் உடைப்பாங்க. இங்கே பாரு நாவல் பழத்தை எவ்வளவு இதில் பறித்து கொண்டு தான் விற்கிறாங்களோ. இந்த பாரு மங்கூஸ் குட்டி குருமா எவ்வளோ ஓடுது பாரு. ஆமாடா, பாம்போட சண்டை போடுங்களா கீரிப்பில்ல. ஓடிச்சுடா, உள்ளே ஓடிச்சுடா. ஆனால் இங்கே சம்திங் ஏதோ இருக்குது, வா பார்க்கலாம். ஏதோ இருக்கு, பாதை இருக்கு, போகிறோம், வா பார்ப்போம். வெளியில் போகுதுடா இது. இங்கேருந்து வந்து ஆக்சுவலாக இதான் என்ட்ரன்ஸ் போல. இதான் என்ட்ரன்ஸ் போல் தெரில. கோயில் ஆனால் கற்கோவில் இருக்குன்னு போட்டிருந்தாங்க, கற்கோவில் இல்லை, இங்கே கேட்டு தான் இருக்குது. இல்லை எங்கேயோ போக இருக்கு, ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நினைக்கிறேன். தெரியல என்ன இருக்குன்னு தெரில. ஆனால் நம்ம குடிமக்கள் குடித்ததுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குது, வேறு ஒன்றும் இங்கே இல்லை. வேறு எதுவும் இருக்கு? சுற்றி கேட்டு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வந்ததுக்கு 2 மங்கூஸ் பார்த்தோம். சரி போ, வேறு ஒன்றும் இல்லை போ. ஸோ அப்படியே அந்த பெரிய கோபுரத்துலேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே போகிறதுக்கு ஏதோ வழி இருக்குது. இங்கே வச்சுருக்காங்க பாடுறா பில்லர்ஸு. அப்படியே போயிட்டு வித்தியாசமாக இருக்குது. ஃபுல்லாக வாட்ச்மேன், ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான் வரும்.
இங்கே போடுறா மேலே போகிறதுக்கு. ஆ டேய் என்னது இது அங்கே கட்டியிருக்கானுங்க பாரு. ஆ மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கட்டியிருக்காங்க, அப்படி நின்றுருக்கு. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஆட்கள் வராங்க. 17ன்னு போட்டிருக்கேன். எப்படி கட்டிருக்காங்க பாரு. இது ஒரு மடம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஏதோ பண்ணுறதுக்காக கட்டிருக்காங்கடா, பட் எல்லாமே இன்கம்ப்ளீட்டடா. கட்டிட்டு இருந்திருக்காங்க. கட்டிட்டு இருந்திருக்காங்க. அதான் இந்த மாதிரி ஏதோ வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. அது பாருங்க, அது ஏதோ டெக்னாலஜியான என்னன்னு தெரியும். அந்த நடுவில் ஏதோ பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதோ சிலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை இங்கே பாரு, இங்கே சங்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செதுக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்களோ. மேலே ஏறி போகணுன்னா இதில் ஏறி போகணும், கஷ்டம் அது. பொறுமையாக இறங்கு. ஏறும்போது ஈஸியாக இருக்கும், இறங்குறது கஷ்டம். செருப்பு கழட்டிட்டு இறங்கு. தம்பி உட்கார்ந்து இறங்குடா. ஏறுறீங்களா? அங்கே போகணும் அப்படின்னா இதில் ஏறணும். ஏறிட்டா இறங்கிட்டா பாப்பா. அவன் பக்காவாக இறங்குறான் பாரு அவன். அங்கிட்டு படிக்கட்டு இருக்கா வேற. அங்கேருந்து வராங்க, நம்ம போய் பார்க்கலாம். இதில் படிக்கட்டு இருக்கா? ஓ இங்கே படிக்கட்டு இருக்கு, இதில் ஏறி பார்க்கலாம். இதுலேயும் படிக்க. ஏய் ஏறிட்டானா அவன்? டே அப்படி ஏறாத. ரிஸ்க் எடுத்து ஏறாம பாருங்க அவன். பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போலயே. ஏறிட்டான். ரொம்ப கஷ்டங்க இதில் ஏறுறது. பா கீழே உட்காந்து வேடிக்கை பார்க்கறோட நிப்பாட்டிக்கணும். மேலே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படினாலும் ஏறி இங்கே ஒரு கோட்டை இருக்கு. எப்பா ரிஸ்க் எடுக்காதீங்க யாருமே. டேய் நீ அவளை தட்டி விட்றாத. அப்படி வா. இங்கேருந்து வந்தா இப்படி இருக்குங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று போகிற இடம் இருக்குது. அதை இப்படி ஏறணும் செங்குத்தா. ரொம்ப சிரமம். சரி வந்துடுவியா? அப்படியே உட்காந்து போ. ஏறும்போது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம அதுக்கு வேறு போகணும். அங்கே ஒன்று இருக்குது. டே இப்படி இறங்கலாமாடா? பாதா இருக்கா? போய் பாரு. டே அது ஏறுறாங்க பாருங்க. ஐயா அசால்ட்டாக ஏறுறாங்க அவங்க. சப்போர்ட்டோட போங்க சிஸ்டர். இறங்கு. ரிஸ்க் எடுக்காதீங்க அவ்வளோதான். அப்பா ரொம்ப சிரமமாக இருக்கு. இதுதான் உட்காந்து இறங்க மாதிரி இருக்கா? அப்பா இங்கேருந்து நான் காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து ஈஸியாக ஏறிடலாம் போல், இப்படி ஏறிடலாம் போல். அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து இப்போ இறங்குறோம், கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது கொஞ்சம் காலில் செருப்பு மட்டும் கழட்டிட்டு இதில் இறங்குங்க. நல்லா இருக்கு. பண்ணிக்கோங்க. எந்த மலை பிரதேசத்தில் ஏறினாலும் செருப்பை கழட்டிட்டு ஏறுங்க, அதான் சேஃபு. ஷூ போட்டாலும் பிரசங்கி விட்டுரும், செருப்பு போட்டாலும் பிரசங்கி விட்டுரும். ஓகே இப்போ அந்த அரண்மனைக்கு போவோம். மலை ஏறிட்டியா? எம்மோ கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு எனக்குலாம்.
அப்பா தண்ணி வாங்கடா போய் தண்ணி வாங்கடா முதல்ல. இப்போ செருப்போட இறக்கிட்டுறா, செருப்பை காட்டுறா முதல்ல. கோயில் ஆமாடா, போர்டு கோயில் தானே இருந்துச்சு. அம்மா கோயிலுக்கு பேரெலாம் நவாப்பழம் இருந்துச்சு. இதா ராஜகோபுரமா? இங்கிட்டு ஒன்று இருக்கு, இங்கே என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்கு? இங்கே போயிட்டு இப்படி போமா? இந்த திரௌபதி குளியல் தொட்டி. ஓகே, இதுக்கு அடுத்து வருவோம். இங்கே திரௌபதி குளியல் தொட்டி இருக்கான். ஆமாம், வரலாறு முக்கியம் இல்லையா? இங்கே போனோம் அப்படின்னா காட்டு பகுதிக்குள்ள திரௌபதி குளியல் தொட்டி இருக்குதான். போவோம். 5 நிமிஷத்தில் எனக்கு உயிர் பயத்தை காமிச்சிடா. ஏண்டா மரம்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல அருமையாக இருக்கு. அங்கங்கே வியாபாரிகள் உட்காந்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஏதோ செதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, அங்கேயும் செதுக்கிறாங்க இவர். பொன்னேரி பள்ளத்தொட்டிக்கு வடகிழக்கு 2 கற்குகை கோவில்கள். அங்கங்கே அந்த போர்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த 2 கோயிலுமே கீழே மூடி வச்சுருக்காங்கலாம். இப்படி காட்டுதில்ல பாருங்க, இப்படி போகணும். 2மே மூடி வச்சுருக்காங்க. பட் ஆனால் நேம் போர்டு இருக்கு. எங்கே இதா கஷ்டப்பட்டுக்கிறீங்க? ஆ ஏண்டா கொஞ்சம் படிக்கல, கொஞ்சம் பெருசாக கட்டி விட்டா தான் என்ன? இதோ பாரு, இங்கே தான் நம்ம குளிச்சாமா. குளியல் தொட்டி எப்படி கட்டிச்சிருக்காங்க பாருங்க. தண்ணி எப்படி வெளியேற்றுவாங்க? அள்ளி ஊற்றிடுவாங்களோ? சரி, இப்போ அங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போகலாம். வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, மேலே போகலாம். ஸோ இங்கே தண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி, கள்ளிப்பழம், கள்ளிச்செடி ஒன்று இருக்குது. இது ஒரு சிம்மாசனம் ஒன்று இருக்குது. ஆழமாக இருக்கும் இல்லையா பாண்டு. தண்ணி கட்டிட்டு இருக்காங்க. இங்கே போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் அகலியாக இருக்குமோ? செம வியூ பாயிண்ட்ரா. அங்கே ஒரு சிம்மாசனம் இருக்கு பாருடா. வாழ்ந்துருக்காங்க. இப்படி போனால் நிறையா வழி இருக்குடா. அங்கே போய் எல்லா மலையிலையும் ஏறதுக்கு படிக்கல் கட்டி தானே வச்சுருக்காங்க, வெட்டியிருக்காங்கடா. எங்கிட்டு பார்த்தாலும் கல்வெட்டு மாதிரி கட்டி வெட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு சிம்மாசனம். இது என்னது? படுக்கிற இடமா இது? பல அழகிய குகை கோள்கள் கொண்ட இவ்விடத்தில் முற்றுப்பெறாத பல செதுக்கல்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் தர்மராஜர் கல் அரியணையாகும். இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிங்க உருவம் கொண்ட பெரிய செவ்வக வடிவ அரியணையாகும். அரியணையாம்பா. அப்படியா? ஓ, ராஜா பகூத் மாதிரி பார்க்காப்லையே. எந்த கல்? இல்லைடா, அது வேற கல்லுன்னு நினைக்கிறேன்டா. நிறைய உள்ள நாவல் மரம் இருக்குது. இங்கேருந்து தான் பறித்து கொண்டு சேல்ஸ் பண்ணுறாங்க.
இங்கே ஏதோ ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன கோயில்களை தான் செதுக்கியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் காமனாக இந்த சிற்பங்கள் இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். பல்லவ அரசன் முதலாம் நரசிம்மன் பாணியிலும் வகையிலும் செதுக்கப்பட்ட இக்குகை கோவில் முழுமை பெறாமல் காணப்படுகிறது. கருவையும் முன்புற பெரிய அறையும் கொண்டுள்ள இக்குகையில் கருவறை செய்ய சுவை கொஞ்சம் நீண்டு அறை கொண்ட வகை கொண்டுள்ளது. மடிக்கப்பட்ட அதித்தானமும் வடிக்கட்டுகளின் 2 பகுதிகளில் காணப்படும் அலங்காரங்கள் நரசிம்மன் படி பறைசாற்றுகின்றன. இந்த இதை பார்த்துட்டு போவோம். இது ரெண்டும் வித்தியாசமாக இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே முழு பெறாத இதுதான். எதுவுமே முழுமை அடையலடா. இது எக்ஸிட் போகலடா. இது இதை பார்த்துட்டு போவோம். எப்படி பெரிய லெவலில் வாழ்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. எவனோ முட்டுக்கட்டி ஆகிட்டான் போல. இல்லை போர், ஆமாம் போர் அப்படின்ற மாதிரி கல் மண் கோட்டை எல்லாத்துலையும் ஏறுவான்டா. வாங்கோ வாங்கோ. அவங்க அப்படி வராங்க, நம்ம இப்படி போகிறோம் காட்டு வழியா. நரி சிங்கம் புலி எல்லாமே இருக்கு. வா. வழி இருக்கு. வா சாரி. இங்கே தாங்க மேலே ஏதோ அரண்மனை மாதிரி கட்டியிருக்கான். உத்தரகாசம் கோயில்லையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன அடுக்குகளாக இது பண்ணியிருந்தாங்க பாருங்கள். தனித்தனியாக செஞ்சு தான் ஒட்டியிருக்காங்க. இருக்கா, இது ஒன்று, இது ஒரு லேயர் தனித்தனியாக செஞ்சு தான் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த உத்தரகாசம் கோயிலையும் இப்படியே தான் இருக்குது. உத்தரகாசம் கோயிலையும் இப்படி தானடா இருக்குது. உத்தரகாசம் கோயிலையும் இப்படி தான் இருக்குது. இந்த உத்தரகாசம் கோயிலும் இப்படி தான் இருக்குது. அதான் இங்கே ஏதோ கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே முடிஞ்சு வச்சு இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சம்திங் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு காலங்கள். பன்னெண்டு வருஷமாக சுற்றி பார்க்கணும்னு நினச்ச ஒரு இடங்க இது. ஆசைப்பட்ட ஒரு இடம். 12 வருஷமாக இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு. லவ்வர்ஸ் சொல்ல தான் எங்கிட்டத்துக்குமா லவ்வர்ஸ் தான். எங்கே போய் சொல்கிறது. நேரம் அந்த மலையை சுற்றி வந்ததில் இதுக்குள்ளே மட்டும்தான் சிலை இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே மட்டும்தான் ஒரு விநாயகர் சிலை இருக்குது. மற்ற எல்லாமே முழுமையடையாத சிற்பங்கள் தான், குகைகள் தான்.
ஒரே கல் இது. ஒரே கல்ல பயங்கரமாக செதுக்கியிருக்கானுங்க. பாருங்க, இது ஒரே கல். கிளியராக தெரியுதா பாருங்க. ஒரே கல்லில் கோயில் செதுக்கிறாங்க. எவ்வளோ அழகாக செதுக்கிறாங்க பாருங்க. அப்பா, மேலே ஏதோ குளவி கூடு கட்டியிருக்கு. துளியும் சேதாரம் இல்லாமல் அப்படியே செதுக்கியிருக்கானுங்க. இருந்ததை அப்படியே செதுக்கியிருக்கானுங்க. வேறு லெவலு. பாருங்க, கீழே வந்து அந்த இது கொஞ்சம் இடிஞ்சிருக்கு. அதையும் இடிஞ்சு இந்த மாதிரி அப்படியே கட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மகாபலிபுரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் டப்புனு ஞாபகத்துக்கு வர்றது இந்த உருண்டையான கல் தான். அதற்கு பாருங்கள், இதுதான் எல்லாருக்கும் வந்து எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற இடம். இதுக்கப்புறம் தான் மேலே எல்லோரும் போவாங்க. நம்ம அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கோம். நான் அங்கிட்டு போனால் அங்கிட்டு கடைகள் இருக்குது, என்னென்னமோ இருக்குது பாருங்க. ஃபுல்லாக ஒன் டே ஃபேமிலியோடு வர்றதுக்கு பக்காவான இடம். அங்கேயும் ஏதோ கல்வெட்டு மாதிரி இருக்குது, போய் பார்ப்போம். கோயில் தான் இருக்கு, பார்ப்போமா. என்னது உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்காடா? பேப்பர் மாதிரி விட்டு வச்சிருக்காங்க பாருடா. சொல்கிறேன்ல, இது ஆரம்பிச்சிருக்கானுங்க ஏதோ. இது மட்டும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்துச்சுன்னா இது அப்படியே கோயிலை மாற்றிருப்பானுங்க கண்டிப்பாக. டேய், எங்கே போகிற? வாடா. இதுதான் அவங்க பட்டறையை வச்சிருந்த இடம்னு சொல்லுவாங்கடா. பட்டறை வச்சிருந்த இடம் கரெக்ட். பல்லவர்களோட பட்டறை இதுதான். கண்டுபிடிச்சோமா பல்லவர்களோட பட்டறைய. உலோகங்களை உருக்கி கருவிகள் செஞ்ச இடம் இதுதான். இருக்கு பாருங்க. மண்ணெல்லாம் இறப்பி வச்சிருக்காங்க பைத்தியக்காரன். ஏதாவது பொக்கிஷம் இருக்கா? டே, எங்க வா டே கண்ணா. கண்ணா, ஒரு பொக்கிஷம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓடியா பாருங்க, ஏதோ எழுதியிருக்காங்க பாருங்க. தெரியுதா? இன்னும் தெரியுது, எழுதியிருக்காங்க. இது வந்து ஆ போட்டுருக்காங்க. அநியாயம் பண்ணாதீன்னு எழுதியிருக்காங்களா? தா வருது. அருந்ததி ரூல்ல இது இந்து புள்ளி வச்சுது. நந்தினியா இருக்கு அப்ப. இல்ல இப்போ ஒரு ஒரு மாதிரி பார்க்கறாங்க. ஏதோ எழுதியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அந்த இருக்குமாமா. அந்த காலத்துலலாம் எதுவுமே இருக்காதுல்ல, க்ளீனா பூச்செடி வச்சு. அந்த புறம்னு இருக்காடா? அந்த மண்டன் இருக்கு. அந்த மண்டபமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கீழே எழுதி மண்டன் இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள எந்த மலை எந்த கோட்டைக்கு போனாலும் சரி, ஆடுபுலி ஆட்டத்தோட எல்லாமே இருக்கும். இங்கே இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்கா. இதில் ஸ்டார் போட்டுருக்காங்க. இந்த பாறையை ஸ்டார் போட்டிருக்காங்களா? இந்த பாறையை உடைக்கிறதுக்கு உளி அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க மண்டையில் யாரும் அடிச்சிட்டாங்க போல. இங்கே பாருங்க, இங்கேயும் படிக்கட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் விளையாண்டுருக்கானுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இதுதான் அந்த இது பட்டறை. இங்கே ஏதோ ஒரு இது போகுது, அது என்னன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ கோவில் இருக்குது, குடைவரை கோவில் தான். இதுவும் குடைவரை கோவில் தான். ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்படியே பாதியில் நிற்கிது.
கோயில்களில் வெண்ணெய் கிடைத்தல் தொட்டி அருகே 3 கருவறை கொண்ட மண்டபம் திருமூர்த்தி கற்குகை. அப்படியே இது வரைக்கும் பாருங்கள் வெண்ணெய். மேலே பாருங்க, மேலே ஏறி பாரு என்னன்னு. பா தொட்டியை பாரு, அக்யூரேட்டாக செதுக்கியிருக்காங்கடா, அக்யூரேட்டாக செதுக்கியிருக்காங்க. அங்கே பாரு, அதில் சாதாரண சிரமம்னு வச்சுருக்காங்க பாரு. இந்த வாரம் இந்த சார் அக்யூரேட்டாக செதுக்கியிருக்காங்க. எந்த குகையில் போய் பார்த்தாலுமே இந்த உருவங்கள் வந்து அங்கங்கே இருக்குது. எல்லா கோயிலும் இருக்குது. இதுக்கு அப்படி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் இது அப்படியே மேலே ஏறி பார்ப்போம். இதில் ஏறி பாரு, அக்யூரேட்டாக ரவுண்டாக நோண்டிருக்கானுங்க. வாய்ப்பே இல்லை, பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. கல்லினால் செதுக்கப்பட்ட யானை கூட்டங்கள், குரங்குகள் மற்றும் மயில்கள் இப்படி போட்டிருக்காங்க. இப்படி போய் பார்க்கலாம். எங்கே வரைஞ்சி வச்சுருக்கானுங்க? எதில்? அப்படியா? தெரியல. இங்கே பாரு, இங்கேயும் மேலே ஏறுறதுக்கு வழி பண்ணியிருக்கானுங்க பாரு. இங்கே இருக்கு பாருங்க, யானை சிற்பங்களை இது பண்ணியிருக்காங்க. யானை, குரங்கு, மயில். ஓ, இதைத்தான் தனியாக சொல்லியிருந்தாங்களா? ஒரு குரங்கு இருக்குது, ஒரு மயில் இருக்குது, ஒரு முழு யானை குட்டியோடு இருக்குது. குட்டி இதில் இங்கே ஒரு குட்டி நிற்கிது. மேலே ஒரு யானை தலை இருக்குது. இங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்க. இது பண்ணுறதுக்கு குறிப்புகள் விட்டுருக்கேன். இந்த கல் எப்படி மரம் வேர் பிடிச்சி வந்துருக்கேன். சரி வாங்க அப்படியே போகலாம். அவ்வளோ இது போட்டு வச்சுருக்காங்க, தளம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வேறு கல்லினால் செதுக்கப்பட்ட யானை கூட்டங்களாம். சேஃப் சேஃப். அக்கா பாருங்க, ஒரு மலை ஃபுல்லாக செதுக்கி வச்சுருக்கானுங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாரு எல்லாத்தையும். அக்கா பாருடா, ஒரு மலை ஃபுல்லாக செதுக்கி வச்சுருக்காங்கடா. మీరు నలుగురు రమ్మేటి వచ్చిలే இல்லை அந்த லைட்டு புராதன கதையை சொல்லுதான்ப்பா இந்த சிற்பங்கள் எல்லாமே. இது நம்ம பார்த்தோமா இல்லையா? பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. மேலே போகிறதுக்கு படிக்க வச்சுருக்காங்க பாரு. இது மட்டும்தான் கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. உள்ளேயுமே வந்து சிற்பம் தான், பட் ஆனால் செவுரு வந்து கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. கிருஷ்ணர் மண்டபமா. என்ன வேணுமா?